அத்தை அத்தை என்னடி சந்தைக்கு போனவள்ள இப்படி சந்தோஷமா வர? உங்க மகன் எனக்கு கொலுசு எடுத்திருக்காரு. குடுக்கறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு என்கிட்டே சொல்லாம மறைச்சு வச்சிருக்காரு. எத்தனை நாளைக்கு மறைச்சு மறைச்சு வைப்ப? தாலி கட்டுற வரைக்கும் தானே. வளைவு வாங்கிட்டேன், சேலை வாங்கிட்டேன், சாக்கெட் வாங்கிட்டேன், இப்ப வாங்கிட்டான், இப்ப கொலுசு வாங்கிட்டான். இனிமே தாலி வாங்க வேண்டியதா பாக்கி. தாலியை நீங்க தான் அத்தை வாங்கணும். வாங்கிடுவோம், வர்ற தையிலையே வாங்கிடுவோம். எங்க கொலுசு? சரசு, நீ எப்படி? நான் உங்களை பாக்கணும்னு சந்தைக்கு போறேன் கத்திட்டு இருந்தீங்களே, அப்பவே நான் உங்க கூட வரணும்னு முடிவு பண்ணேன். வந்தேன். உன் கையில கொலுசு காலுக்கு வர வேண்டியது கைக்கு வந்திருக்கு. சரசு, யாராவது பாத்திர போறாங்க. கொலுசு எனக்கு கொடுக்கணும்னு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இன்னும் நீங்களே கொடுக்கல, நானே தான் எடுத்துக்கிட்டேன். இப்ப போய் யாராவது பாத்துருவாங்கன்னு சொன்னா? சரசு, இந்த கொலுசு உன் காலில் இருக்கிறத நான் இப்பவே பார்க்கணும். போட பாப்பா. ஓஹோ, கொலுச நானே போட்டுக்கிட்டா அழகா இருக்காது, நீங்க போட்டு விட்டாதான் காலுக்கும் அழகு, காதலுக்கும் அழகு. போட்டு விடுங்க சரசு, போட்டு விடுங்க. எப்படி? அழகுனா இதான் அழகு. நான் வரேன். கொஞ்சம் இருங்க. என்ன? கொலுச சும்மா போட்டுக்கிறதா? இந்த கொலுசு சத்தம் எப்பெல்லாம் கேக்குதோ அப்ப எல்லாம் உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் என்ன வந்து பாக்கணும். ஐயோ, இப்ப என்னன்றீங்க? சரி சரி, நான் பாக்குறேன், நீ போ. என்ன ஏன்டா இப்படி வெறி பிடிச்சு அலையற? தெரியாம இருக்க. இலை போட்டாச்சு, சாப்பாடு இருக்கு, போடலாம்ல. இவன் எல்லாம் பொறுமையா இருக்கலையா? அவன் இருப்பான், என்னால முடியுமா? ஏன் முடியாது? அது என்னமோ தெரியல. பல்லு விளக்குற அன்னைக்கு தான் பசி அதிகமா இருக்கு. கேட்டியா? அதனாலதான் பல்ல விளக்குறது இல்ல. என்ன? ரெண்டு பக்கமும் விஷவாயு தாக்குன மாதிரி இருக்குது. ஏண்டா 6 மாசத்துக்கு ஒருக்காவது பேதிக்கு சாப்பிட மாட்டீங்களாடா? நேரம் ஆயிடுச்சு இல்ல? நீ மட்டும் ஏமா தனியா பரிமாறணும்? நானும் உதவி பண்றேன். இல்ல தாத்தா, எல்லாருக்கும் நான் தான் பரிமாறுவேன். சரி, நல்ல வேலைம்மா. நாளை காலையில தான் வருவேன்னு நினைச்சேன். இப்பயாச்சும் வந்து அவன் பேசுற அளவுக்கு சாப்பிடுவா, உனக்கெல்லாம் தெரியாது. கொட்டு கொட்டு. என்ன யோசனை இருக்கீங்க? ஒண்ணுமில்லம்மா, ஒண்ணு இப்படி பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாப்பிடுங்க அண்ணே. இந்த வாழை சும்மா தானே வச்சுக்க, குட்டாண்ணா. காக்காக்கு வடை எடுத்து போடு. என்ன ரேவதி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? சாப்பிடுமா. சாப்பிட்டு தானே இருக்கேன். ஆமா, எப்போ உன் கல்யாண சாப்பாடு போட போற? சக்கரமாமா, அத்தை என்னமோ கேக்குது. ஐயோ, எனக்கு ஏதாச்சும் வைக்கல. இது இல்லண்ணே. உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு 500 ரூபாய் செலவுக்கு வேணுமா? ஐயோ, அம்மா, பெரிய வீட்டு மருமகளே, கொஞ்சம் ரசம் ஊத்துமா. எப்பவும் வாய் நிறைய தானோன்னு கூப்பிடுவீங்க, இப்ப மட்டும் என்ன திடீர்னு பெரிய வீட்டு மருமகளேன்னு கூப்பிடுறீங்க? யாரா இருந்தாலும் அந்தஸ்துன்னு வந்துட்டா மரியாதை கொடுத்தானே தீரணும். தானோன்னு கூப்பிடுறதா இருந்தா இங்க வாங்க, பெரிய வீட்டு மருமகளேன்னு கூப்பிடுறதா இருந்தா இங்க வராதீங்க. அட, அவன் என்ன சொல்லிட்டான்? ஏன் இப்படி கோச்சுக்கிற? இந்த தானம் எப்பவுமே மனசால ஒரே மாதிரியா தான் இருப்பா. பிரிச்சு பாக்காதீங்கன்னு சொல்லுது, அது தெரியாம முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கிய. இனிமே தனம் என்ன சொன்னாலும் கேட்டே ஆகணும். ஏன்னா அது பெரிய வீட்டு மருமன்னு சொல்லாத. அவன் என்னைக்குமே நம்ம தானன்னு அவன் சொல்ல வந்தான். இதுக்கு முன்னாடி இவங்க எப்படி பழகி இருந்தாலும் உங்களுக்கு தப்பா தெரிஞ்சிருக்காது. இனிமே தப்பா தெரிஞ்சாலும் தெரியலாம். ஆனா ஒன்ன மட்டும் நான் மறக்க மாட்டேன். நான் உயிரோட இருக்கிறதுக்கே இவங்க தான் காரணம். நான் உங்க வீட்டு மருமகளா வரதுக்கும் இவங்க தான் காரணம். உங்க எல்லாரையும் நானும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறேம்மா. இனிமே நாமெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான்.
என்னடா சிரிக்கிறேன்னு பாக்குறியா? ஏன் ஆளுங்களை அடிச்சிட்டு நீ சிரிச்ச, இல்லாதவங்க வயித்துல அடிச்சிட்டேன்னு நான் சிரிக்கிறேன். கடன் அடைச்சிருந்தா காப்பாத்த வந்த கடவுள்னு கரும்பு போட்டவங்க உன்னை பார்த்து கண் கலங்கி இருப்பாங்க, கையெடுத்து கும்பிடுவாங்க. ஆனா நான் எல்லாத்தையும் கவுத்துட்டேனே. நான் ஏன் சிரிக்கிறேன்னு பாக்குறியா? இரும்பு பொட்டிக்குள்ள பணம் இருந்தா பத்தாது, இதுக்குள்ள மூளை வேணும். நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் வெள்ள மூட்டைகளுக்கு பதிலா மணல் மூட்டைகளையும் தேங்காய் மூட்டைகளையும் ஏத்தி அனுப்பு. உங்க ஆளுங்க கஷ்டப்பட்டு கவுத்துனது இந்த மூட்டைகளை தான். வெள்ளமெல்லாம் பத்திரமா சந்தைக்கு போய்கிட்டு இருக்கு. அங்க பார். கொடுக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும், இறக்கப்படுறதுக்கு ஒரு இதயம் வேணும். அது இல்லாதவன் மனுஷனே இல்ல. அப்படிப்பட்டவனை நான் மன்னிக்கிறதே இல்ல. வர்றேன். செத்து போனவர் எப்படிங்க பணத்தை திருப்பி கொடுப்பாரு? யோ பெருசு, பணத்தை கொடுத்தவன் நான், வாங்கினவன் அவன். இதுல நீ என்ன வக்காலத்து? பேசாம தூக்கிட்டு வாயா. தம்பி, போற பணத்தை தடுக்காத, உனக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் கிடைக்கும், பணம் கிடைக்குமா? மூடிட்டு வாயா. போற போக்க பார்த்தா எனக்கு பணம் கிடைக்கிற மாதிரி தெரியலீங்க. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நான் பணத்தை வாங்காம போறது இல்ல, வாங்கிட்டு தாண்டா போறது. அம்மா தானோ, எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்துட்டேன், பணம் கிடைக்கல. பணத்தை இறக்கியா? பணத்தை இறக்கியா? பணத்தை வாங்காதங்கிறது பணத்தை எடுக்க விட மாட்டேன். ஐயா, நாங்க ஏழைங்க. இப்ப எப்படியா எங்களால கடனை திருப்பி கொடுக்க முடியும்? நீ நினைச்சா எப்படி வேணாலும் கொடுக்கலாமா? காசாதான் கொடுக்கணுங்கிறது இல்ல, கட்டுல வந்து கூட கொடுக்கலாம். அப்போ இது என்ன கொடுமையா இருக்கு? ஏய், இறக்கமே இல்லாதவங்க கூட இந்த நேரத்துல இப்படி நடந்துக்க மாட்டான். ஏய், நீ யாரு? எங்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்கு, பேசாம வேலையை பார்த்துட்டு போ. மனுஷத்தன்மை உள்ள எவனுமே இத பார்த்துட்டு சும்மா போக மாட்டான். நானும் போக மாட்டேன். நானும் பணத்தை தூக்க விட மாட்டேன். நான் சுமக்கிறேன், முடிஞ்சா தடுத்து பாரு. ஏய், 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 ஏய். தம்பி, நீங்க தகராறு பண்றது நியாயம்தான். நல்ல விதமா ஒரு பணத்தை அடக்கம் செய்யறதை விட்டுட்டு வெட்டு குத்துன்னு இறங்கி இனி 2 பணத்தை விழ வச்சிடாதீங்க. இவ்வளவு வீராப்பு பேசுற நீ, அந்த ஆள் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துறேன். எவ்வளவு? சும்மா இல்ல, 3000 ரூபாய். உனக்கு நல்ல சாவே வராது. சும்மாரியா? ஏய், வாங்கடா.
யாருங்க கொள்விக்கிறது? என்னப்பா இப்பதான் வர? ஆமாத்தா, நேத்து ராத்திரி கோயிலே இருந்துட்டேன். நல்ல பிள்ளைப்பா நீ. ஏங்கண்ண இந்த வருஷம் அரண்மனை பாயாசத்தை பத்தி ஆளுங்க என்ன பேசிக்கிறாங்க? அரண்மனை பாயாசம் நல்லா ருசியா இருக்கிறதுக்கு காரணம் சக்கரை போடுற வெல்லம் மட்டும் இல்ல, அவங்க ஆத்தாவோட நல்ல உள்ளம்னு பேசிக்கிறாங்க. என்ன பத்தியா பேசிக்கிறாங்க? புள்ளைக்கு ஒரு பெருமை வந்தா அதுக்கு பெத்தவங்க தானே ஆத்தா காரணம். 4 பேர் பாராட்டுற மாதிரி இருக்க, உனக்கு நல்ல பொண்ணா கிடைக்கணும்னு அலையிறே, கிடைக்க மாட்டேங்கிறாளே. ஏன் ஆத்தா, நேத்து பொண்ணு பார்க்க போனீங்களே, என்னாச்சு? அம்மாடியோ, பொண்ணாவா? அவ வீட்டுக்குள்ள வந்துட்டா நாம வீட்டுக்கு வந்துட வேண்டியதுதான். நல்ல வேளை வெள்ளிக்கிழமை நான் விளக்கேத்தி வச்சது வீண் போகல. என்னத்த அப்படி பாக்குற? ஏமா தானோ, இங்க வாமா. ஆத்தா, இவ கல்யாணம் நிச்சயமாக போற நேரத்துல நின்னு போச்சு. அந்த அதிர்ச்சியில அவங்க அப்பாவோட மூச்சு நின்னு போச்சு. மகனுக்கு கட்டிக்கிறேன்னு சொல்லி கழுத்து அறுத்துட்டாலும் ஒரு அம்மா பாவம் அனாதையா வந்திருக்கா. என் பிள்ளை எது செஞ்சாலும் அதுல நியாயம் இருக்கும், தர்மம் இருக்கும். அது இருக்கட்டுமா, முதல்ல உள்ள கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடு, நான் மாட்டை அவுத்து கட்டிட்டு வந்துடுறேன். சரி. வாமா. நீ இந்த நிலைக்கு ஆளானதுக்கு நான் தான் காரணம்னு என் பிள்ளைகிட்ட சொல்லிடாதம்மா. தானே அப்பா வழி அனுப்பிச்சு வைக்க இந்த வீட்டுக்கு மருமகளா வர வேண்டிய நீ அப்பாவையே அனுப்பிச்சிட்டு வந்துட்டியே. நீ இந்த வீட்டுக்குள்ள வரும்போது வலது கால வச்சு வந்தியோ இடது கால வச்சு வந்தியோ எனக்கு தெரியாது, என்ன நினைச்சு வந்தியோ எனக்கு தெரியாது. ஆனா உன்னை என் மருமகளா நினைச்சிட்டேன். சத்தியமா சொல்றேன் தாயி, உங்க அப்பா காரியம் முடிஞ்ச உடனே சக்கரை கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி பரசம் போட்டுருவோம். அது வரைக்கும் இங்க ஒரு பயலுக்கு தெரியக்கூடாது, எல்லாம் ஓட்ட வாயனுங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி என் மக மனசு குழப்பிடுவானுங்க. ஐயோ என்ன வயது, நான் தான் உன் காலில் விழுகணும். வாமா, குளிச்சுட்டு சாப்பிடுவோம். வாமா. இந்தா சீக்கிரம் அடுக்கு, அப்பு வந்துட போறாரு. அது ஒரு லொல்லு பாத்தி. அட ஏன் கூட்டாளி பயந்து சாகுற? அப்ப எங்க மாப்பிள்ள படுத்துறது யாரு தெரியும்? அப்படியே வந்தாலும் ஒரு பாட்டில் காசு கொடுத்து பத்தி விட வேண்டியதாரா? வந்துருச்சு. முடிவு எடுங்கடா. ஏண்டா இது சக்கரை மூட்டை ஏத்துற வண்டி இல்ல? ஆமா, என்ன பானை ஏத்திட்டு இருக்கிறானுங்க? அதானே. எதுக்குடா பானை ஏத்திட்டு இருக்கிறீங்க? அப்பு கேட்கல, விளக்கம் சொல்லுங்கடா. இருடா வெண்ண, பானை போட்டு மூடி போடுவேன். வா இந்த பக்கம். என்னடா இதெல்லாம்? அப்போ நம்ம சந்தைக்கு தானே போறோம். இந்த மருதாய் மக மயில் இல்ல, இப்ப ஏத்திக்கங்க, சந்தையில போய் இறக்கிறேன்னுச்சு. ஒரு வயசு பொண்ணு கேட்கும் போது நம்ம மறக்க முடியுமோ? அதான் அண்ணன் ஏத்தி இறக்கலாம்னு. வயசு பொண்ணு கேட்டங்காட்டிக்கு ஏத்தி இறக்குறீங்க. அதுவே அவங்க பாட்டி கேட்டிருந்தா, டேய் மரியாதையா சொல்றேன், பானையெல்லாம் இறக்கிட்டு வெள்ளை மூட்டை ஏத்துக்கடா. இறக்க முடியாது, என்ன பண்ணுவீங்க? கொடை தூக்கி விட்டுருவேன். நிக்கிறது யாரு தெரியுமில? கடவுள் கட்ச மாதிரி மலையை தூக்கு அனுமார் மாதிரி ஆள் பாக்கதான் அப்படி இருக்கா? எலும்பு மட்டும் 82 ரூபா சில்லா தூக்கு பாப்பா, தூக்கியா பாப்பா. பொடி பொடி ஆகுற பார். தூக்கத்தான் போறியா? ஆமா. உண்மையாக? உண்மையாக. சத்தியமாக? சத்தியமாக. நிச்சயமாக? நிச்சயமாக. முடிவாக? முடிவா தூக்கத்தாண்ட போறேன். அப்ப நானும் தூக்குவேன்.